தம்பி, உன் நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. உனக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிய வருது. என்னாச்சுப்பா? உள்ள வாழ்வாசமாடு போராடுறாங்க. தம்பி, உன் கவலைய போக்கணும்னாலும் உங்க அம்மா உயிரோட வரணும்னாலும் நீ ஒரு விஷயம் பண்ணணும்ப்பா. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணுமா? நான் என்ன வேணாலும் பண்றேன், சொல்லுங்கம்மா. என் அம்மா நல்லபடியா மட்டும் வந்தா போதும்மா. இங்க பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு. ரொம்ப சக்தி உள்ள சாமி. அந்த சிவனை வேண்டிக்கிட்டா கண்டிப்பா உங்க அம்மா உயிரோட வந்துருவாங்கப்பா. சரிங்கம்மா, வரம். பரமேஸ்வரா, கொஞ்சம் கருணை காட்டுங்க பரமேஸ்வரா, கொஞ்சம் கருணை காட்டுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க வெறும் ஒரு கல்லு இல்ல, நீங்க இருக்கீங்கன்ற எங்க அம்மாவோட நம்பிக்கையை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க சாமி, காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. மாமா ப்ளீஸ், மாமா வேண்டாம் மாமா. காப்பாத்துங்க. வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் வேண்டாம் மாமா. காப்பாத்தணும், நீங்க தான் காப்பாத்தணும், நீங்க தான் காப்பாத்தணும். அகம் பிரம்மாஸ்மி. ஹர ஹர மகாதேவா. சுவாமி, எங்க அம்மா சுவாமி, எங்க அம்மா. நீ உன் அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு அந்த சிவபெருமானுக்கு தெரியும். எங்க அம்மா உன் தாயோட உயிருக்கு பதிலா உன்னோட உயிர் அந்த சிவன் கேட்க மாட்டாரு. சிவன்னு கூப்பிட்டதுக்கே அந்த யமதர்மனியே கொன்னுட்டு மார்க்கண்டேயனுக்கே உயிர் பிச்சை கொடுத்த அந்த ஆதிகேசவனை நம்பி நீ வணங்குனீனா கண்டிப்பா உன் அம்மாவோட உயிருக்கு எதுவும் ஆகாது. எங்க அம்மா உயிருக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்க சுவாமி. நீங்க சொல்லுங்க சுவாமி, என்ன பண்ணணும் சுவாமி? எங்க அம்மா உயிரோட வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சுவாமி. ஒரு 1116 ரூபாயில முடிச்சு போடணும். உன்னோட இருப்ப மறைச்சு நீ யாருங்கிறத வெளியே சொல்லாம உன் உடல் உழைப்பால நீ சம்பாதிக்கணும். அது கூட இப்பையில இருந்து சூரியன் அஸ்தமாகறதுக்குள்ள நீயே 1116 ரூபாய சம்பாதிக்கணும். இங்க இருக்கிற குளத்துல குளிச்சதுக்கு அப்புறம் 108 அங்க பிரதட்சணத்தை அந்த சிவனுக்கு பண்ணதுக்கு அப்புறமா அப்ப அந்த முடிச்ச கட்டி உன் அம்மாவோட உயிரை காப்பாத்தணும்னு கேளு. அந்த பரமேஸ்வரர் கண்டிப்பா உன் அம்மாவோட உயிரை காப்பாத்துவார். அப்படியே பண்ற சுவாமி. இந்த நொடியில இருந்து நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்றேன்.
சார் உங்க கடையில ஏதாவது வேலை இருக்கா சார்? எனக்கு கொடுங்க சார். என்னது வேலையா? நீ வேலை பாப்பியா? பாடியே இப்படி ஜிம் பாடி மாதிரி வளர்த்துருக்க, பார்க்கவும் நல்ல பணக்கார பையன் மாதிரி இருக்க. நான் தான் ஏன் உங்ககிட்ட வேலைக்கார மாதிரி இருப்பேன்? வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல, கிளம்பிங்க. சார் 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 நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் பாப்பேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல, கிளம்பு கிளம்பு கிளம்பியா கிளம்பு. இந்த வேலை கூட பாப்பேன் சார். ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு? போங்க, கிளம்பு. மாமா மாமா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நீ 1116 ரூபாய சம்பாதிக்கணும். மாமா தயவு செஞ்சு நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அம்மாவோட பாசத்துக்காக துடிக்கிற நீங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ண முடியும் மாமா. டைம் இல்ல, எந்திரிங்க. முயற்சியை விட்டுறக்கூடாது. வாங்க மாமா. உங்க எண்ணத்துல நியாயம் இருந்தா அந்த கடவுளே வழிகாட்டுவாரு. வாங்க, எந்திரிங்க. இங்க எங்கேயும் பஞ்சர் ஷாப்பும் இல்ல. எனக்கு என்னடா ஸ்டெப்னி எல்லாம் மாத்த தெரியாது. இப்ப என்னங்க பண்றது? நம்ம வேற இப்ப ரொம்ப தூரம் போனோமே. நானும் அதை தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன்.